சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர் பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பருத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்ளு தெங்கு திரள் சோலை தென்னன் பேருந்துரையான் அங்கனன் அந்தனாய் அரைகூவி வீடருளும் அங்கருணைவார்களே பாடுதுங்கான் அம்மானாய் ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானாய் அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் முக்தி நெறி அறியாதே மூர்கனுடே முயல்வேனை பத்தி நெறி அறிவேத்தே பழவினைகள் பாருமளம் சித்தமலம் அறிவேத்தே சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக்கு அருளியவாறு ஆர்பெருவாரச்சோலே செம்மை நலம் அறியாத சிதனருடே திரிவேனை உம்மை மலம் அறிவித்து முதலைய முதல்வந்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெருவாரச்சோலே தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி ஆனாய் போற்றி அண்ணாமலையம் மன்னா போற்றி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா பின்னாடி வாங்க கூலியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்கொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொட்டாளியம் உயிர் துணையே தொல்லை இரும்பிரவி சூடும் தலை நீக்கி அள்ளல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியணிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். போற்றி நாராயண பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடவுளர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி ஸ்ரீராண்ட தில்லை நகர் உமாமதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி செல்வமணி குன்றத்தூர் தெய்வ செக்கிழாரடி போற்றி பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் அரவணையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாயூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் ஒன்போதும் திருமேனி தேடுவார் அடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் வேத நெறிதழை தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் விளந்தெழுத சீதவளர் புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான் திருமுறையே சைவநெறி கருவூலம் செந்தமிழில் தேன்பாகும் திருமுறையே கைலையின் கண் சிவபெருமான் செம்மடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் கரம் மகிழ எழுதியருள் தெய்வ நூலாம் திருமுறையே சொக்கேசன் மதிமறிவாய் மலர்ந்தருளும் சிறப்பெற்றாமாய் சுற்றுனை
திருந்தவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலார் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாடும் மண்டபத்து மாண்பாகின்றானை கண்ணா தமிழ் அளிக்கும் தன் பாடி நாட்டானை பெண்ணாடும் பாகனை பேணும் பேருந்துரையுள் கண்ணார் கடல் காட்டி நாளை கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடு அலங்காக வெளிவளர் தெய்வ கூத்து உகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. தொழியே தொழி எங்கும் குழாம் பெருதி விழமொழி சென்றே விண்மிகு திருவாரூரின் மழவிடையாக்கு வழி வழியாளாய் மனத்து குடி பிறந்த பழஅடியாரோடும் கூடியம்மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே திருப்பல்லாண்டு கூறுதுமே. உலகலாம் உணர்ந்து போதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மணிர் வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். நம மாய சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் விங்ககண்டன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க புவிவாருள் மகிழும் கதை விடாத தோல்வி மஞ்சள் வாழியாள் நீடு கருதலார்கள் மாசேனை முடியாக கதறுகாடி போய் விஜய நேரு தேர் மீது கனக வேத கூடுதி அலை உததி மீதிலே சாயும் உலகோடு வனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாப மார்பான பிரபுட தேவ மகாராஜ குளம் மாட வாழ்தேவர் பெருமாடே மயிலும் மாடி நீ ஆடி ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும்
உங்களுக்காகவே வந்துருக்கு. திரும்பி நல்லா நின்று இப்படி வாங்கண்ணா இப்படி வாங்க பாப்பா இப்படி வாங்க. ஏது பிழை செய்தாலும் ஏழை நீக்கு இறங்கி இது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற ஒரு தனி முதலே நீதி தழைக்கின்ற திருப்போரு தனி முதலே நாயே பிழைக்கின்றவரே நீ பேசு ஆரிரே தடலோர் வாழ்க அறிமுகம் வாழ்க ஊரசை தனிவேல் வாழ்க உலகம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை கண்ணனங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மூவிரே முகங்கள் போற்றி முகல் பொழில் கருணை போற்றி யாவரும் நீக்க நின்ற தீராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடிவம் வேய்கொள் செவ்வேள் மலரடிகள் போற்றி அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி இனவருள் அன்பு மொழிய கடம்பு கரிமுகனெம்பி முருகனன் கண்ட கடிமல சிந்த கடியேன் கருணை பொழிந்து முகம் மலர்ந்து கடிகி நடங்கொடு அருள்வாயே கருணை பொழிந்து முகம் மலர்ந்து கடிகி நடங்கொடு அருள்வாயே திருமங்க மலர்மங்க சிவம் வெளியங்கன் அருள் குடி கொண்டு திகழ நடம் செய்தமையின அரசியல் கொட்படுடையந்து அமரர் மகிழ்ந்த குருநாதா அரசியிடம் கொட்படுடையந்தை அமரர் மகிழ்ந்த குருநாதா அருணை கிழங்கள் மதுரமங்கை அமரி நலங்குள் பெருமாளே அருணை கிழங்கள் மகிழ்புறமங்கை அவனி நலங்குள் பெருமாளே முத்தை தெரிவத்தை திருநகையத்தை திருசத்தை சரவண முத்தை குருவித்தை குருவரையன போதும் முக்கண் கருமத்தை சுருதிய முன்பட்டது கற்றை திருவருள் முப்பத்து முவர்க்க தமரர் மேலே பக்தி தலைவத்தை கணிதொடு முத்தை திருமத்தை மட்ட பகல் வட்டத்திரிலிரவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெட்ட தகு பொருள் வற்றை தொழிலற்றி தருவது நாளே நித்திய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்து வைரவி பரியாட்ட பைரவன் நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்துப்பட ஒத்த புறவலன் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் எங்கள் ஐயா இலக்குவனார் எங்கள் ஐயா இலக்குவனார் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் மொழி போராளி எங்கள்
ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் இலக்குவனார் நினைவு நாளில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று நிறுவ உறுதி ஏற்போம் என்று நிறுவ உறுதி ஏற்போம் நாம் தமிழர் நாம் தமிழர். எங்களினுடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை பேராசிரியர் தமிழ்மொழி ஆய்வறிஞர், தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், எங்கு சென்றாலும் தமிழ் காப்புக் கழகத்தை தொடங்கி தாய்மொழி காக்கும் போராட்டத்தில் பெரும்பங்காற்றியவர், இந்தி திணிப்பின் போது தமிழ்மொழி காப்பிற்காக களத்தில் நின்று போராடிய மாபெரும் வீரர் எங்களுடைய ஐயா இலக்குவன் அவர்களுடைய நினைவு நாள் இன்று. அவர் நினைவை போற்றுகிற இவ்வேளையில் எங்கள் தாய்மொழியில் எங்கள் கோயில்களில் எங்கள் இறையின் முன்பு வழிபாடு இருக்க வேண்டும் என்பது தமிழ் பேரினத்தின் பெருநாள் கனவு. திடீர்னு நாங்கள் இதை செய்யலை. எங்கள் முன்னோர்களினுடைய பெரும் ஆர்வம், இது ஆசை. அதை அவர்கள் பிள்ளைகள், நாங்கள் தமிழ்த்தாயின் பிள்ளைகள் எங்கள் தாய்மொழியில் எங்கள் இறையின் முன்பு வழிபாடு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அல்ல, உரிமை. நாடு என்னுடையது, கோயில் என்னுடையது, தெய்வம் என்னுடையது, என் மொழி தமிழ், என் மொழியில்தான் வழிபாடு இருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும். ஆனால் இங்கு சட்டங்கள் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று இருக்கிறது. தமிழ்தான் அர்ச்சனை செய்யப்படும் என்று இருக்கணும், மாறணும். அதை மாற்றணுங்கிறத எங்களுடைய போராட்டத்தின் தொடக்கம். இங்கே இப்போ அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் வருது. ஆனால் அதை முழுமையாக நிறைவேற்றி செயல்படுத்த முடியலைங்கிற யதார்த்தம் இருக்குது. நீங்கள் எல்லாம் அறிவிங்க. ஆகம விதி, ஆகமப்படி அந்த கோயில்களில் வழிபாடுங்க. ஆகமம் என்பதே, ஆகம விதி என்பதே ஆரிய சதிதான். ஆகமம் என்பது இறை பணுவல். அதுதான் எங்கள் தூய தமிழில் இறை பணுவல். எங்களுக்கு இல்லாத மந்திரம், எங்களுக்கு இல்லாத இறை வழிபாட்டு நெறி வேறு எந்த மொழியில் இருக்கிறது? இப்போ நாங்கள் கேட்குறது என்னென்னா, அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம், ஆகலாம். ஆனால் எந்த மொழியில் அர்ச்சனை, அதுதான் முதன்மையானது. இங்கே எல்லா சாதியும் அர்ச்சகராக அப்படின்னா கர்நாடகாவில் இருந்து, கேரளாவில் இருந்து, ஆந்திராவில் இருந்து, பீகாரில் இருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து பல பேர் இங்கே வந்து வாழ்கிறார்கள். அவர்களுடைய குடி அடையாளத்தோடு வாழ்கிறார்கள், சாதி அடையாளத்தோடு வாழ்கிறார்கள். அப்போ அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்றால், இப்போ நான் ஒரு சான்றுக்கு சொல்கிறேன். நான் யாதவ், இங்கே யாதவ் என்று தான் குறிக்கப்படுறேன். ஆயர் என்றோ கோன் என்றோ என்னை குறிக்கிறது இல்லை. அப்போ நான் யாதவ் என்றால் பீகாரிலிருந்து வந்த யாதவும் இங்கே இருக்கலாம், உத்தரப்பிரதேசத்தில் வந்த யாதவும் இங்கே வருவார். அந்த சாதியும் அர்ச்சகராகலாம்னா என் இறைக்கு முன்பு எந்த மொழியில் வழிபாடு நடக்கும்? இதுதான் கேள்வி. இப்போ அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக ஐயா சேகர்பாபு இருக்கிறாங்க. அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்றால், ஐயா சேகர்பாபும் அர்ச்சகராகலாம் என்றால் அவர் எந்த மொழியில் இறை வழிபாட்டை செய்வார்? இதுதான் எங்கள் கேள்வி. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக முதன்மையாக இருக்கிற சிக்கல் அன்னை தமிழ் மொழியில் அர்ச்சனை வழிபாடு. அதான் எங்களுக்கு. நீ எந்த சாதி எவனா இரு, என் இறைக்கு முன்பு என் மொழியில் வழிபாடு. இதுதான், அதான் எங்களுடைய கோரிக்கை, கோட்பாடு. கோரிக்கை என்று சொல்ல நான் தயாரல்ல, என் உரிமை இது, என் உரிமை. அப்போ என் வழிபாட்டிலிருந்து என் மொழியை காக்கணுங்கிறது. நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்பதுன்னு தொல்காப்பியம் பாடுது. இதுதான் மந்திரம். இப்போ நாங்கள் பாடினதை எங்களை தாண்டி இங்கே ஒன்றும் மந்திரம் இல்லை. உங்ககிட்ட ஒன்றை கேட்க விரும்புகிறேன். அமித்ஷா அவர்கள் சொல்கிறாங்க தாய்மொழியை கைவிட்டுறாதீங்கன்னு. விடக்கூடாதுன்னு அவன் தாய்மொழி தமிழ்மொழி பிள்ளைகள் நீக்கிறான். ஐயா மோடி அவர்கள் சொல்கிறாங்க, இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர், உலக மொழிகளில் தொன்மையான மொழி தமிழ், அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறாங்க. அந்த தொன்மையான மொழிக்கு நீங்கள் தந்திருக்க முன்னுரிமை என்ன? அதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. இதில் என்னென்னா, 63 நாயன்மார்கள் எங்களுடைய நாயன்மார்கள். இவர் எந்த தமிழை தவிர வேறு எந்த மொழியை, எந்த இனத்தை சார்ந்தவர்கள்? 12 ஆழ்வார்கள் தாய்மொழி தமிழை தவிர வேறு எதில் பாட்டிருக்கு? ஆண்டாளுடைய பாசுரங்கள் தமிழில் இருக்குதா, வேறு மொழியில் இருக்குதா? ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற அவளுடைய கோயிலுக்குள்ளேயே அவளுடைய பாசுரங்கள் பாடப்படுவதில்லை என்பது எவ்வளவு பெரிய கொடுமை, துரோகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும்.
தமிழ் பேரறிஞர்கள், தமிழ் இளம் தலைமுறையினர் இதை புரியும். உன் தாயை நீ அம்மாவென்று அழைக்காது, உன் தாய்மொழியில் அழைக்காது. என்ன கொடுமை பாருங்க. அகண்டால் அவவாடிய பாசுரத்தை அவளுக்கு முன்பு பாட முடியாத ஒரு கொடுஞ்சூழல் என் இன மக்களுக்கு, என் இன மக்களுக்கு இருக்குதுங்கிறதா இது ஒரு பெரிய கொடுமை. இது 12 ஆழ்வார், 18 சித்தர்கள். இங்கே சைவ குறவர்கள் உண்டே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. இந்து குறவர், அந்த குறவர்லாம் இங்கே கிடையாது. எங்கள் மடம் சைவ மடம். சைவம் தான் தலை தோங்கின. சைவத்தையும் தமிழையும் பிரிக்க இயலாது. எங்களுடைய மூதாதைகள் அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் சைவ மதத்தின் பற்றாளர்கள், சிவ நெறியாளர்கள். எங்கள் இறை தமிழ் கடவுள், தமிழ் இறை முருகனுக்கு முன்பு திருமுருகாற்றுப்படை பாடலை அருணகிரிநாதர் எல்லாரும் நிராகரிச்சிட்டிங்கன்னு இப்போ அவன் பேரப்பிள்ளைகள் நாங்கள் கிளர்ந்தெழுவது போல கிளர்ந்தெழுந்த புரட்சியாளன் தான் அருணகிரிநாதர். அவர் வம்படியாக திருப்புகழை எங்கள் முருகனுக்கு பாடுறாரு. அந்த திருப்புகழை என் முருகனுக்கு முன்பு பாடுவதில் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி எங்கள் ஓதுவார்கள், எங்கள் அம்மா, என் தம்பிகள் எல்லாரும் எங்கள் ஐயாவில் வந்த பிறகு நாங்கள் திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் பாடும்போது இருக்கிற குருக்கள் எல்லாம் தூய தமிழில் வழிபாடு செய்தார்கள், அர்ச்சனை செய்தார்கள். கந்தா போற்றி, வள்ளியின் நாயகனை போற்றி, கடம்பா போற்றி, அப்படி நாங்கள் போற்றி நாங்களும் சொன்னோம். கந்தனுக்குன்ற அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாங்கள் முழங்கினோம். அப்போ முடியும் என்கிற போது ஏன் செய்யலைங்கிறதான் பிரச்சனை. இங்கே சமஸ்கிருதத்தில் வழிபாடு நடத்தணும், சமஸ்கிருதம் தேவ பாஷை, இதெல்லாம் பேசக்கூடாது. எல்லா மொழிவழி மாநிலங்களும் இந்தியாவில் பிரிக்கப்பட்டிருக்கு. அவர் தெலுங்கர் அவருக்கு மாநிலம், அவர் கன்னடர் அவருக்கு மாநிலம், அவர் மலையாளி அவருக்கு மாநிலம், அவர் பீகாரி அவருக்கு மாநிலம், அவர் குஜராத்தி அவருக்கு மாநிலம், அவன் மராட்டியன் அவனுக்கு மகாராஷ்டிரா, அவன் எல்லாருக்கும் மாநிலம் இருக்குது. நான் தமிழன், எனக்கு ஒரு தாயகம் இருக்குது, எனக்கு ஒரு மாநிலம் இருக்குது. சமஸ்கிருதத்துக்கு எங்கே மாநிலம் இருக்குது? மாநிலத்தை விட மாவட்டம் எங்கே இருக்குது? சும்மா அதுதான் மொழி, அதில் தான் வழிபடணும். அதெல்லாம் யாரும் வழிபாடு செய், என் தாய்மொழியில் வழிபாடு. இதுதான் எங்கள் முதன்மையான இந்த செயல்பாட்டினுடைய முதன்மையான நோக்கம். அது நான் கோரிக்கை வச்சு மண்டியிட வேண்டலாம் தயாராக இல்லை. இது என் உரிமை. இதை அடையும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். இதுதான் நாங்கள் செய்கிறது. இப்போ இதில் சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிக்கும் மூத்தது, அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. உலக பேரறிஞருக்கு மொழியில் ஆய்வறிஞனே சொல்கிறான், மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ்னு. அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலைஸ் குரியலே சொல்கிறார். மொழி தோன்றி 2 லட்சம் ஆண்டுகள் ஆகுதுங்கிறாங்க. ஆனால் என் மொழி தோன்றியதுக்கு இன்னும் வேறு கண்டுபிடிக்க முடியல. தமிழறிஞர்கள் 50,000ங்கிறாங்க, தேவனையப்பாவானார் சிலர் 20,000ங்கிறாங்க, 3 லட்சம் ஆண்டுங்கிறாங்க. எப்படியே இருக்கட்டும், பிற மொழியின் துணையின்றி, பிறமொழி சொற்களின் கலப்பின்றி தனித்து இயங்கக்கூடிய பேராற்றல் கொண்ட உலகம் மொழி, உயர் தனிச்ச மொழி எங்கள் மொழி, தமிழ் மொழி. நாங்கள் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பெருமைக்குரிய மொழி இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். அதனால் இது என் உரிமை, இது என் உரிமை. நான் என் இறக்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உடனே நீ பள்ளிவாசல் போய் கேட்பியா, நீ தேவாலயத்தில் போய் கேட்பியா? கேட்பேன். நான் கேட்குறது கேளுங்க, அது என் சமயமா? அது ஐரோப்பிய மதம், ஒன்றும் அரேபிய மதம். இது என் சமயம், சைவ சமயம், என் இறை இவன். அப்போ என் இறைக்கு முன்னாடி தானே பெறணும். அப்படியே பார்த்தாலும் இன்றைக்கி இருக்கிற தேவாலயங்களில், சர்ச்சுகளில் தூய தமிழில் வழிபாடு நடக்குது. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே கூட கிடையாது, விண்ணுலகில் இருக்கும் என் தந்தைங்கிறான். பிதாசுதன் பரிசுத்தாவி கூட கிடையாது, தந்தை மகன் தூவை ஆவிங்கிறான். அப்போ என் இறைக்கு முன்னாடி என் கோயிலில் ஏன் என் மொழியில் வழிபாடு இல்லை? பாங்கு ஒலியை தவிர மீதி எல்லாமே தமிழில் தான் பள்ளிவாசலில் சொல்லப்படுது. திருமண நிகழ்வுகளை நானே முன்னின்று நடத்திய திருமணங்கள் எத்தனை இருக்குது. நான் கையெழுத்திட்டு சான்று கையெழுத்திட்ட திருமணங்கள் எத்தனை இருக்குது. என் உறவினர்கள் திருமணம், அதில் அவர்கள் தமிழில் தான் இன்னார் மகன் இன்னார் மகள் இன்னாரை நான் உளப்பூர்வமாக விரும்புகிறேன் அப்படின்னு இருக்குது. போய் வேணா பாருங்கள். அப்படி எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டிருக்கு உலகில். தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டிருக்கு. ஒங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது என்று செயலை எழுதி இறையனார்னு கையெழுத்திருக்கு, வேணா படிங்க. தமிழே எங்களுக்கு இறையாக வந்திருக்கு. இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சமூகத்தில் இருக்குது. அப்போ தமிழ் சங்கத்தின் தலைமக்களாக இருந்த என்னுடைய இறைக்கு முன்னாடி என் தாய்மொழியில் வழிபாடு செய்ய முடியாது என்று வரலாற்றில் எவ்வளவு பெரிய கொடுமை, துரோகம். அதனால் அதை மாற்றி அமைக்க போராடுவோம். இல்லை, அதிகாரத்தை கைப்பற்றி மாற்றுவோம். அதை
என் இறை முருகப்பெருமானின் மீது ஆணையிட்டு இந்த நாளில் நான் உறுதியேற்கிறேன். நன்றி, வணக்கம்.